இன்னைக்கு கோகோனட் பர்ஃபி தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். சிம்பிள் மெத்தட். வந்து கட்டித்தன்மை ஆகல. ஆனா டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சீரியஸா ப்ராமிஸா சூப்பரா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அல்வா மாரியும், கேசரி மாரியும் ஆ சாப்பிடுற மாரி இருந்தா, இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். கட்டியா தான் வேணும், எனக்கு கடையில விக்கிற மாரி தான் வேணும் அப்டின்னா, நீங்க பாதி வந்து என்னோட வீடியோ வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். மத்த பாதி வந்து நெறைய யூடியூப் கிரியேட்டர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அத வந்து நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மரியா ஷர்லின் வியூஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோகோனட் பர்ஃபி, தேங்காய் பர்ஃபி தான் பார்க்க போகிறோம். அது சிம்பிளான மெத்தடில் சுலபமாக ஹாஃப் அன் ஹவர்லேயே செய்து முடிக்கிற தேங்காய் பர்ஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். தேங்காய், சர்க்கரை, பால், பாதாம், ஏலக்காய் பவுடர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணோம். அதுக்கு ஒரு பேனில் தண்ணி, சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். ஸோ கம்பி பதம்லாம் இதுக்கு தேவையில்லை, இந்த மாதிரி உருக்குனாலே போதும். இப்போ வந்து நம்ம கோகோனட் அண்ட் பாதாம் வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். பாதாம் வந்து இந்த சமயத்தில் வந்து ஆப்ஷனல் தான், ஓகேவா? லாஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு பாதாம் தேவைப்படும். நான் சும்மா 2 சேர்த்துக்கினேன். ஸோ அதனால தான் வந்து பாதாம்னு மென்ஷன் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் நம்ம கிரைண்ட் பண்ண கோகோனட் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு சிம்மில். இது ரெடி ஆன உடனே நம்ம சர்க்கரை பாகு ரெடி ஆகிட்டு இருக்குல்ல, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட லைட்டாக பால் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம பால் சேர்த்த உடனே அதோட கன்சிஸ்டன்சியே வேறு மாதிரி இருக்கும். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இது வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியாக நம்ம வந்து எடுத்துகிட்டு வரணும். கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் இது கட்டியாக ஆகுறதுக்கு. ஆனால் ஒரு 7 மினிட்ஸ்லேயே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ரெசிபி சொதுப்பிட்டேன் கைஸ். அது உங்களுக்கு லாஸ்ட்டில் தான் தெரியும், பாருங்க. இப்போ இது கூட வந்து ஏலக்காய் தூள் நம்மளுக்கு ஃப்ளேவருக்கு ஏற்ப நம்ம வந்து இது கூட சேர்த்துக்க போறோம். இப்போ பாதாம நல்லா ஒடிச்சிட்டு நெய்ல வறுத்துட்டு இந்த கோகோனட் ஸ்டஃபிங்ஸ் கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது ஓரமா இருக்கட்டும். ஒரு பிளேட்ல நெய் சேர்த்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. சோ தட் கோகோனட் ஸ்டஃபிங்ஸ் வந்து ஒட்டாம அழகா வரும். இப்போ அந்த கரண்டியில வந்து நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது மேக்சிமம் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்னா வந்து அப்படியே இருக்கணும். ஆனால் நாங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ் கூட இல்லை கைஸ். அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணோம், பாக்ஸ் ஷேப் பண்ணோம், அப்படியே சாப்பிட்டுட்டோம் கைஸ். நீங்கள் அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க. இன்னைக்கு ஈவினிங் நம்ம வீட்டில் சப்பாத்தி அண்ட் டிகாஷன் தான். இது கூடவே வந்து பர்ஃபி. ஸோ வந்து அரவுண்ட் ஒரு 4 o'clock தான் வந்து இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நான் லஞ்சு சாப்பிடல, அப்படியே தூங்கிட்டேன், லேட்டாக தான் ஏந்திச்சேன். ஸோ அதனால் அந்த பசியில் வந்து மடமடன் பண்ணி ஏதாவது சாப்பிடணும் அப்படின்றது ட்ரை பண்ணுன்னு தான் இந்த ரெசிபி. அதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க கைஸ், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதோட டெக்ஸ்சர் பாருங்கள் கைஸ், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு கட்டியாக வேணும்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் 45 மினிட்ஸ் வந்து இது பண்ணி விடுங்க. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்ததுனால அந்த ஒரு டெக்ஸ்சர் வந்து எங்களுக்கு வரல. ஸோ கடைங்களெல்லாம் இருக்கும்ல கட்டியாக ஒரு மாதிரி சாலிடாக, அந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்து வரல, ரொம்ப சாஃப்டாக வந்துருச்சு. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் இந்த ரெசிபி பண்ணக்குள்ளே ரொம்ப பசியாக இருந்தது. நம்ம வீட்டில் வேறு அன்னைக்குன்னு ரசம் ஆம்லேட் வரவா, ஸோ அதனால அது சாப்பிடவே ஏதோ எனக்கு பிடிக்காத மாதிரி இருந்துச்சு. அதனால தான் சீக்கிரமாக இந்த பர்ஃபியை வந்து டேஸ்ட் பண்ண தான் வேண்டியதாக இருந்துச்சு. நம்ம ஃபோனில் வந்து அப்பப்போ ஸ்டோரேஜ் ப்ராப்ளமாக ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து டேடி ஃபோனில் வந்து கேப்சர் பண்ண வேண்டியதாக இருக்குது. கிளாரிட்டியும் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நம்ம பேசுறது வந்து அதை ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது கைஸ். வெறும் வந்து அந்த ஆக்ஷன்ஸ் மாதிரி காமிக்குதோ இந்த மாதிரி. ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல எல்லாமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கோகோனட் பர்ஃபி வந்து கட்டியாக ஆகலை. ஆக்சுவலி வந்து அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு ஒரு 1.5 hours வந்து நம்ம வந்து ஃப்ரீசரில் வைக்கணும். ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், ஸோ வெளியுமே வைக்கலாம். ஸோ அதை நான் பண்ணல. மடன்னு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போனேன், ஏலக்காய் தூள் ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, சீக்கிரமாக வந்து பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ப்ரொசீஜரே வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டேன். டேஸ்ட்டும் நல்லா வந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே சர்ச்சில் போயிட்டு ஹவு டு மேக் கோகோனட் பர்ஃபி அப்படின்னு போட்டாலே நிறைய பர்ஃபீஸ் வந்து நிறைய யூடியூபர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு vlog மாதிரி வந்து நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதோட வீடியோ என் பண்ணுற டாடா பாய் காய்ஸ்.